கிறிஸ்துவில் பிரியமான பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களே, இன்றைய வார்த்தைகள் நம்மை சிந்திக்க, தியானிக்க, ஜெபிக்க அழைக்கும் தலைப்பு நம்முடைய சுய நினைவை பற்றித்தான். யார் நான்? யார்? எனக்கு கடவுள் யார்? அறியாத ஒன்றை நம்ப முடியுமா? அறியாத ஒன்றை நம்பி வாழ முடியுமா? அறியாத ஒன்றை நம்பி வாழ்ந்து வளர்ந்து சான்று பகர முடியுமா? ஒருவேளை கேட்கலாம், சிறிது காலம் நம்பலாம். ஆனால் போராட்டங்கள் வருகின்ற போது தடுமாற்றங்கள் வரத்தான் செய்யும். அது நிமித்தம் தொடர்ச்சி இருக்காது. ஆனால் நம் ஆண்டவருடைய வாழ்வு, நம் ஆண்டவருடைய உறவு, நாம் அவரிலே கொண்டிருக்கின்ற விசுவாசம், நம்பிக்கை ஆழமானது, அழுத்தமானது, உண்மையானது, நித்தியத்துக்கும் உரியது. அதைத்தான் முதல் வாசகத்திலே யோவான் எப்படி சொல்லுகின்றார்? யாரெல்லாம் இயேசுவே மீட்பர், இயேசுவே மெசியா, இயேசு விடுதலை கொடுத்தவர், இந்த மனித குலத்தை மீட்டவர், அண்ட சராசரத்தையும் படைப்புகள் அனைத்தையுமே புதுப்பித்தவர் என்று விசுவசிக்கின்றார்களோ அவருடைய உள்ளத்திலே இறைவன் இருக்கின்றார். ஒருவேளை அதை மறுதலிப்பவர்கள் கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் அவருடைய குணநலன்களை, அவருடைய விழுமியங்களை, அவருடைய போதனைகளை, புதுமைகளை மொத்தத்தில் ஏற்றுக்கொண்டு அவற்றிலே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக நிலைத்து நின்று சான்று பகர முடியும், சான்று பகர வேண்டும். அதற்கு ஒரு 4 வழிமுறைகளை சொல்லுகின்றார். முதலாவது, நாம் எல்லோருமே அழைக்கப்பட்டுள்ளோம். திருமுழுக்கினால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம், அருட்பொழிவு பெற்றிருக்கின்றோம். கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், அருட்பொழிவு செய்திருக்கின்றார். அந்த அருட்பொழிவின் காரணமாக நாம் அவருடைய பிள்ளையாக, அவர் நமக்கு தாயாக, தந்தையாக அந்த உறவிலே சங்கமித்து பயணிக்கின்றோம். அது மட்டுமல்ல, அதன் நிமித்தம் அவருடைய போதனைகள், அவருடைய வழிமுறைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. அழைக்கப்பட்டது உண்மைதான், அருட்பொழிவு செய்யப்பட்டது உண்மைதான். அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசுடைய விழுமியங்களை, போதனைகளை கற்றுக் கொடுக்கப்படுகின்றோம், கற்றுக்கொள்கின்றோம். இயேசுவே ஆண்டவர். எப்படி ஆண்டவர்? எப்படி மெசியா? எப்படி விடுதலை கொடுத்தார்? அப்படி யோசிக்கின்ற போதுதான் நாம் கற்றுக்கொள்வதற்கு அதிகமாகவே நேரங்கள் தேவைப்படுகின்றன. அதன் நிமித்தம் நாம் கற்றுக்கொள்கின்ற போது பலவிதமான காரியங்களை பெற்றுக்கொள்கின்றோம், பலவிதமான காரியங்களை பெற்றுக்கொள்கின்றோம். அது அருள் வாழ்வாக இருக்கலாம், பொருள் வாழ்வாக இருக்கலாம், உலகம் சார்ந்ததாக இருக்கலாம், விண்ணகம் சார்ந்ததாக இருக்கலாம். எல்லா விதத்திலுமே உலகம் சார்ந்தது, விண்ணகம் சார்ந்தது, இறைவன் சார்ந்தது, மனிதன் சார்ந்தது, படைப்புகள் சார்ந்தது, அத்தனையும் சார்ந்தவற்றை நாம் அவர் வழியாக பெற்றுக்கொள்கின்றோம். அதைத்தான் அவர் தெளிவுபடுத்துகிறார். அழைக்கப்பட்டிருக்கோம், அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம், நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள், கற்றுக்கொள்கின்றோம், நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அந்த அழைப்பில, அந்த கற்றுக்கொள்வதில அல்லது பெற்றுக்கொள்வதில் நிலைத்து நின்று அவரோடு இணைந்து பயணிக்க முடிகின்றதா? இறையியல் வல்லுநர்கள் சொல்லுவார்கள், இறையியல் வல்லுநர்கள் இப்படி சொல்வார்கள், without our cooperation God can do nothing. நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் கடவுளால் எதுவும் செய்ய முடியாது. கடவுளால் எல்லாம் முடியும். But if you don't give your cooperation, how can you understand? ஆக இறுதியாக அவர் இப்படி முடிக்கின்றார், அவரோடு இணைந்து, கடவுளோடு இணைந்து பயணிக்கின்ற போது
இவ்வுலக வாழ்விலும் மறுவுலக வாழ்விலும் பெற்ற அருள் வாழ்வு, கற்றுக்கொண்டது பெற்றுக்கொண்டதெல்லாம் நமக்கு உதவி செய்யும். அந்த அனுபவத்தை, இறை அனுபவத்தை தான் திருமுழுக்கு பெற்றிருந்தார். அந்த திருமுழுக்கு யோவானை சோதிக்க யூதர்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அனுப்புறாங்க. தலைமை குருக்கள், லேவியர் எல்லாம் அனுப்பி, அவர் யாருப்பா, ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறாரு, அவருடைய போதனை இப்படி இருக்கு, அவருடைய செயல்பாடு இப்படி இருக்கு, இவர் தான் மெஸ்ஸியாவா, இவர் தான் இறைவாக்கினரா, இவரை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, என்ன ஏது என்று கேட்டு அனுப்பி வைக்கின்றார்கள். சென்றவர்களும் கேட்கின்றார்கள். அப்படி சென்றவர்களுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் நடந்த உரையாடல் தான் நற்செய்தி. அவர் தெளிவா சொல்றார், ஐ ஆம் வாட் ஐ ஆம், நானாக, நான் மெஸ்ஸியா அல்ல, உங்கள் மத்தியிலே இருக்கின்றார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட தகுதி இல்லை, நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன், அவரோ நெருப்பினாலும் தூய ஆவியானவராலும், கடவுளுடைய ஆவியானவராலும் வல்லமையாலும் சக்தியாலும் அவர் கொடுப்பார். காரணம், அவர் மனிதகுல சாமி, இந்த மனித குலத்தை வாழ வைக்க வந்த சாமி. நான் எல்லோரும் வாழ வேண்டும், வளர வேண்டும், அவருடைய அருள் வாழ்விலே பயணிக்க வேண்டும். நாமும் கூட பல நேரங்களில் உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ள கடைபிடிக்க தடுமாறுகின்றோம். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நாமும் ஒரு காரணமா இருக்கலாம், மற்றவர்களும் காரணமா இருக்கலாம், சூழலும் ஒரு காரணமா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அழைக்கப்பட்ட நிலைக்கு ஏற்ப கடவுளுடைய அருட்பொழிவை பெற்றிருக்கின்ற நாம், திருமுழுக்கு வழியாக இயேசுடைய பிள்ளையாக இணைக்கப்பட்டிருக்கின்ற நாம், அவருடைய வார்த்தையை வாசித்து சுவாசித்து நேசித்து சிந்திக்கின்ற போது நிச்சயமாக அருள் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், ஜெபிக்க முடியும், சான்று பகர முடியும். அதனைத்தான் நம்முடைய அன்னை மரியாளும் தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்தினார். ஆம், அவருடைய தியாகம், அவருடைய ஜெபம், அவருடைய சாட்சிய வாழ்வு மொத்தத்தில் இறுதி வரை கல்வாரி மலை வரை அந்த கடவுளுடைய திட்டம் நிறைவேற தன்னையே இணைத்து கொண்டு இணைந்து பயணித்த துணை மீட்பராக இந்த மனித குலமே மீட்படைய வேண்டும், அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சுபிட்சத்தோடு வாழ வேண்டும், இந்த உலக சிக்கல்களை சிக்கிக்கொண்டு பாவத்திலே சிக்கிக்கொண்டு அழிந்து விடக்கூடாது, வாழ வேண்டும், வளர வேண்டும். அதற்காக தன்னையே முழுமையாக ஐக்கியப்படுத்தி கொண்டார். திருமுழுக்கு யோவான் தான் யார் என்று அறிந்து தெல்ல தெளிவாக யதார்த்தமாக வந்தவரிடம் பகிர்ந்து கொண்டார். அன்னை மரியாளும் தான் யார், இறைவனுடைய தாய், இறைவன் யார், இந்த மக்களை பாவத்திலிருந்து மீட்க, அருள் வாழ்வு பெற, அருட்பொழிவு பெற, பெற்றுக்கொண்டதை கற்றுக்கொண்டதை நிலைத்து நின்று சான்று பகிர்ந்து வாழ, இணைந்து பயணிக்க, கடவுளோடு இணைந்து பயணிக்க கொடுத்தார். தன்னுடைய வாழ்விலும் அதை செயல்படுத்தினார். அவ்வப்போது தாயாம் திருச்சபை நமக்கும் அவற்றை கற்றுக் கொடுக்கின்றன, நாமும் பெற்றுக்கொள்கின்றோம். அதை உள்வாங்கி அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் வளர்கின்றோமா? மொத்தத்தில் நம்மை நாமே அறிந்து கொள்கின்றோமா, புரிந்து கொள்கின்றோமா, தெரிந்து கொள்கின்றோமா, ஏற்றுக்கொள்கின்றோமா? என்னிடம் கடவுள் இவ்வளவு அருள் வரங்களை கொடுத்திருக்கின்றார், இவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார், இவருடைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார். எல்லாமே ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு உறவும், ஒவ்வொரு சிக்கலும், ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு தடையும், ஒவ்வொரு வெற்றியும், ஒவ்வொரு தோல்வியும் எல்லாமே கடவுளுடைய கொடை. அவற்றிலெல்லாம் எப்படி கடவுளுடைய பராமரிப்பை நாம் கண்டுணர்ந்து சான்று பகர்கின்றோம்? How do we find out the providence of God in everything? ஒவ்வொன்றிலும் அப்படி அறிந்து கொள்கின்ற போது, புரிந்து கொள்கின்ற போது பிறந்திருக்கின்ற பாலகன் இயேசுனுடைய உள்ளத்திலிருந்து அருளாட்சி செய்வதை வழிநடத்துவதை உணர முடியும். உணர வேண்டும் என்ற வாஞ்சையோடு தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமீன்.